இன்னைக்கு நம்ம வீடியோல யாரை வரைய போறோம்னா My name is badma shri Dr. Vivek. Socially responsible comedian Vivek. Amma is Tamil. Tamil is your Taimoli. The Taimoli is running in your blood. Yara, don't worry, be happy. Magane, Magane. தம்ப்நெயில்லையே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சும்மா காமிச்சேன். இப்போ விவேக் சார் ரீசெண்டாக 2 நாளுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. அதனால் இது ஒரு சின்ன ட்ரிபியூட் மாதிரி வச்சுக்கலாம். நேற்று அதாவது நான் இன்றைக்கி வரைஞ்சிக்கிட்டு இருந்தேன். வரைஞ்சம்போது நான் சும்மா சர்ச் பண்ண ஒரு மூவி வெள்ளை பூக்கள்ன்ற படம். அந்த படம் கரெக்டாக 19 ஏப்ரல் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அதாவது 2019 19 ஏப்ரல் ரிலீஸ் ஆகிருக்கு. விவேக் சாரை 2K கிட்ஸ்லேருந்து 90s கிட்ஸ் வரைக்கும் பிடிக்கும். ஏன்னா அவங்க 2K கிட்ஸ்க்கு இப்போ ரீசெண்டாக பண்ணுற காமெடியெல்லாம் கொஞ்சம் பிடிக்கும். 90s கிட்ஸ்க்கு எல்லா காமெடியும் பிடிக்கும். ஸோ இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Production. எடுத்தவுடனே நான் அவுட்லைனை போடுறேன். அவுட்லைனை நான் போட்டேன். அது நான் ரெக்கார்ட் பண்ணலை. ஏன்னா வீடியோ லென்த் ஆகிடக்கூடாதுங்கிறதுனால நான் ரெக்கார்ட் பண்ணலை. அதுக்கப்புறம் இப்போ நான் அது அவுட்லைன் வரைஞ்சிட்டு இப்போ ஷேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஷேட் பண்ணுறதுக்கு நான் சட்டையிலேருந்து போகலான் இருக்கேன். ஏன்னா அது சட்டை தான் கொஞ்சம் லைட்டாக இருக்குது. லைட் கலர் அவ்வளோ ஒன்றும் மெர்ஜ் ஆகாது. கையில் பட்டாலும் அது பேக்ரவுண்டோடு அவ்வளோ ஒன்றும் மெர்ஜ் ஆகாதுங்கிறதுனால நான் லைட்லேருந்து போகிறேன். நீங்கள் எப்படினாலும் போகலாம், ஆனால் அது கொஞ்சம் ஒழுங்காக கொடுக்கணும். கேமராவில் அவ்வளோ ஒன்றும் கிளியராக தெரியல. இருந்தாலும் நான் அந்த ஃபைனல் ஷாட்ஸ்லாம் காமிப்பேன். அதாவது அந்த ஆரம்பத்துலேயும் முடிவுலையும் நான் காமிச்சிடுவேன். அதில் ஓரளவு அதில் கிளியராக தெரிஞ்சிடும் எவ்வளோ டார்க்னஸ் இருக்குன்ட்டு. இது டாப் வியூவில் இருக்கிறதுனால அவ்வளோ ஒன்றும் கிளாரிட்டியாக தெரிய மாட்டேங்குது. அது கிளாரிட்டியாக தான் இருக்குது. இப்போ நான் அதில் கொஞ்சம் டார்க்கான இடம்லாம் நான் போட்டுக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் லேயர் அதுக்கப்புறம் செகண்ட் லேயர் தான். நீங்கள் டேரெக்டாக போட்டால் அவ்வளோ ஒன்றும் ஸ்மூத்தாக வராது. நீங்கள் ஐவரி ஷீட்லேயே, அதாவது ஸ்மூத்தான ஷீட்லேயே போட்டாலும் அது ஒரு மாதிரியே திட்டாக நிற்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி லேயரிங் இதில் பண்ணால் ரஃப்பான பேப்பரில் கூட ஸ்மூத்தான டெக்ஸ்சர் கிடைக்கும். ஆனால் அது பேப்பர் டெக்ஸ்சர் மாறாது, அது லுக்கு அது மாறும். ட்ராயிங்க்கு முக்கியமான தேவையானது கான்சென்ட்ரேஷனும் பொறுமையும் தான். இப்போ எனக்கு இது 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு மேலெலாம் இது எடுத்திருக்கு. அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகிட்டு. இல்லாட்டி அந்த நாளே போட்டிருப்பேன். ஆனால் அந்த நாள் போட்டால் அந்த பிக்சர் குவாலிட்டி நல்லா இருக்கணும். அதனால சரி 2 நாள் கழிச்சே போடுவாங்கிறதுக்காக தான் நான் நல்லா வரைஞ்சிட்டு நல்லா கிளாரிட்டியாக அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த பேஷண்ட் வர்றதுக்கு நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். கர்வ் லைனு அந்த மாதிரி லைனெல்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்படி ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டு அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக வந்துடும்.
நான் வந்து அக்யூரேசிக்காக தான் பாக்ஸ் போடுறேன். இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் டார்க்னஸ் எல்லாம் ஏற்றிட்டேன் சட்டையில். இன்னொரு சேலஞ்சு வந்து கடைசியில், வீடியோவோட கடைசியில் நான் வந்து சொல்கிறேன். அந்த சேலஞ்சை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்க பார்ப்போம். உடனே நீங்கள் சேலஞ்சுன்ட்டு கடைசிக்கெல்லாம் போயிடாதீங்க. நான் வந்து சேலஞ்சை வந்து கடைசியில் சொல்ல மாட்டேன், வீடியோக்கு நடுவில் வந்து நான் சொல்லுவேன். நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தா தான் அந்த சேலஞ்சுக்குள்ளே ஆன்சரும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த சேலஞ்சோட ஆன்சர் வந்து நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து நான் வந்து கழுத்தை பண்ண ஆரம்பிக்கிறேன். கழுத்துக்கும் அதே டெக்னிக் தான். ஃபேஸுனாலே எல்லாத்துக்குமே நீங்கள் அதே டெக்னிக் ஃபாலோ பண்ணலாம். அதாவது ஃபஸ்ட் லேயர், செகண்ட் லேயர் அந்த மாதிரி. முதல் லேயரில் வந்து நீங்கள் வந்து லைட்டான இடம் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கொடுத்துருங்க. முதல் லேயரில் அப்படி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ரெண்டாவது லேயரில் வந்து டார்க்கான இடத்தெல்லாம் கொடுங்க. ஹைலைட்டான இடம்லாம் முதல் லேயர்லேயே விட்டுருங்க. ரெண்டாவது லேயர்லாம் அதில் படாத மாதிரி பார்த்துக்குவாங்க. ஏன்னா ஹைலைட்டுங்கிறது வந்து பியூராக இருக்கணும். அழிச்சா வந்து அது வந்து அவ்வளோ ஒன்றும் தெரியாது. இப்போ முடி அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் அவ்வளோ ஹைலைட்லாம் விட முடியாது. அதனால் நீங்கள் வந்து அழிச்சு தான் ஆகணும். அது தப்பு இல்லை. ஆனால் இப்போ பெரிய பெரிய இடம் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீங்கள் ஹைலைட்டை விடுறது மேக்ஸிமம் நல்லது. நான் வந்து கழுத்தில் வந்து ஃபஸ்ட் லேயர் கொடுத்து முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் இதில் உள்ள டார்க்னஸ்ஸு, ஹைலைட்டு அதெல்லாம் வந்து நான் வந்து செகண்ட் லேயரில் கொடுக்கேன். இப்போ வந்து செகண்ட் லேயர், அதாவது சொன்னது தான். செகண்ட் லேயர் வந்து டார்க்கு, லைட்டு எல்லாம் கொடுக்கணும். ஃபஸ்ட் லேயரில் வந்து மீடியம், அதாவது அதோட பேஸ் கலரை வந்து அப்படியே ஷேடிங்காக கொடுக்கணும். அவ்வளோதான். நான் வந்து பிக்சரை பக்கத்தில் வச்சுருக்கிறதுல வந்து ஒரு ஆப், பிக்சார்ட்டுங்கிற ஒரு ஆப்பில் தான் வச்சு பண்ணுறேன். ஏன்னா அதில் வந்து ஓவராக ஜூம் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்லலாம் இப்போ கேலரி அந்த மாதிரி ஆப்லலாம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஜூம் பண்ண முடியும். இதில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஜூம் பண்ண முடியும். அதனால நான் வந்து இந்த ஆப் யூஸ் பண்ணுறேன். வரையும்போது பிக்சர் எடிட் பண்ணும்போது நான் வந்து அப்பப்போ இதை யூஸ் பண்ணேன். இது வந்து ஃபோட்டோ எடிட்டிங் ஆப் தான். இப்போ வந்து நான் வந்து ஃபேஸ்க்கும் ஃபஸ்ட் லேயர் கொடுத்துட்டேன். ஃபேஸில் வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும், கன்னத்தில், நெத்திலெல்லாம் வந்து லைட்டாக தான் இருக்கும். மற்றபடி ஒரு சைடு, லெஃப்ட் சைடெல்லாம் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் லேயரில் வந்து ஓவர் டார்க் ஏற்றக்கூடாது ஒன்று. இன்னொன்று டார்க் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கொஞ்சம் டார்க் ஏற்றிக்கலாம். லைட் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அப்படியே விட்டுருணும். அதை மாதிரி தான் விட்ருக்கேன். அதுக்கப்புறம் விட்டதுக்கப்புறம் இப்போ வந்து செகண்ட் லேயர் வந்து நான் வந்து கண்ணில் இருந்து ஆரம்பிக்கேன். ஏன்னா கண்ணில் வந்து எனக்கு டீட்டெயிலிங் பண்ண பிடிக்குங்கிறதுனால நான் கண்ணில் இருந்து ஆரம்பிக்கிறேன். நீங்கள் வந்து எதில் இருந்தனாலும் ஆரம்பிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் வந்து மேலேருந்து கீழே வாங்க. ஏன்னா கீழேருந்து மேலே போனால் கையில் உள்ளதெல்லாம் அதோட ஷீட்டில் உள்ள கிராஃபைட் ஒட்டிக்கிட்டு இருக்கிறது எல்லாம் கையில் ஒட்டிடும். கையில் ஒட்டினதுக்கப்புறம் அது வந்து பேப்பர் பேக்ரவுண்டில் ஃபுல்லாக தேய்க்கும் போது அதெல்லாம் அழுக்காயிரும். அந்த அழுக்கு எப்படியும் ஆயிட்டுன்னு வைங்களேன். அதை வந்து நீங்கள் வந்து அப்படியே எரேசர் வச்சு அழிச்சிருங்க. உடனே அழிச்சிருங்க. ஏன்னா அது வந்து கொஞ்ச நேரம் இருக்க கையிலேருந்து கொஞ்சம் தண்ணி அந்த மாதிரிலாம் இல்லாட்டி வேர்வையே கையிலேருந்து கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். அப்படி வேர்வை வரும்போதெல்லாம் அதில் கிராஃபைட்டில் பட்டுனா அது வந்து மேக்ஸிமம் அழியாது. அதனால் வெளியே போக அழிச்சிருங்க உடனே. இப்போ வந்து நான் வந்து கண்ணில் கொஞ்சம் செகண்ட் லேயர்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இன்னும் நான் முடிக்கலை, பாதி தான் முடிச்சிருக்கிறேன் கண்ணில். அதில் ஃப்ரேம் போட்டுக்கிட்டு, அதாவது கண்ணாடியோட ஃப்ரேம் போட்டுக்கிட்டு கூட கொஞ்சம் டீட்டெயிலிங் கண்ணில் பண்ணுறேன். நான் வந்து இந்த மாதிரி டார்க்கான இடத்துக்கெல்லாம் 4B லெட் பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன். அதாவது லெட் பென்சில் எல்லாம் ஒன்று தான், அதுக்குள்ளே இருக்கிற லெட்டு மட்டும் 4B, அதாவது கொஞ்சம் டார்க்கான லெட், அவ்வளோதான். இப்போ நார்மல் பென்சிலில் 8B, 7B, HB, 2Bங்கிற இருக்கிற மாதிரி லெட்டுலேயும் இருக்குது. ஆனால் லெட்டில் மேக்ஸிமம் இப்போ வரைக்கும் 4B தான் இருக்குது. 4Bயை வச்சு நான் டார்க்கான இடத்துக்கெல்லாம் கொடுக்குறேன். நான் வந்து இதை சின்ன இடத்துக்கெல்லாம் ஃபஸ்ட் லேயர் வந்து பெரிய இடம் மேக்ஸிமமாக தான் இருக்கும். அதனால நான் வந்து பெரிய இடத்த மெர்ஜ் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுறேன். அதாவது டிஷ்யூ பேப்பரை 4ஆக மடித்து அதை வச்சு அப்படியே தேய்ப்பேன். அது தேய்க்கிறதும் அது டார்க்கான இடத்துலலாம் டார்க்காக தான் இருக்கணும். லைட்டான இடத்துக்குள்ளே அது போகாத மாதிரி தேய்ங்க. இப்போ வந்து செகண்ட் லேயருக்கு வந்து அதில் டீட்டெயிலிங் இருக்கும், டார்க்னஸ் இருக்கும். அந்த டார்க்னஸ் இத்தனோடி இடத்துக்குள்ளே தான் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து அது காட்டன் பட்ஸ், இயர்பட்ஸ் யூஸ் பண்ணுவேன். அது யூஸ் பண்ணும்போது அது வந்து ஷார்ப்பாக தான் இருக்குங்கிறதுனால அது வந்து அவ்வளோ ஒன்றும் அசையாது. காட்டன் வந்து கொஞ்சம் நல்லாவே மெர்ஜ் பண்ணும் ரஃப்பான சர்ஃபேஸில். ஸ்மூத்தான சர்ஃபேஸில் வந்து நீங்கள் வந்து பேப்பர் ஸ்டம்ப் யூஸ் பண்ணலாம். அதாவது
பேப்பரை சுற்றி வச்சு அப்படியே ஒரு பென் மாதிரியே இருக்கும் வெள்ளை கலரில். இந்த இப்போ பிக்சர் வருதுல்ல, இதுதான் அந்த பேப்பர் ஸ்டம்ப்பு. அதை கூட நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்மூத்தான ஸ்கின்னில். இதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் அது வந்து அவ்வளோ ஒன்றும் ஸ்மூத்னஸ் கொடுக்காது. இதில் வந்து ஸ்மூத்னஸ் கொடுக்குறது காட்டன் தான். காட்டனும் சின்ன சின்ன இடத்துக்கெல்லாம் வராது, அதனால நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து இயர்பட்ஸ். ஸ்டம்ப்லேயும் சைஸ் பெருசு சிறுசுன்னு இருக்குது, ஆனால் அதோட எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால நான் வந்து இது யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஸ்டம்ப்லேயே சின்ன சைஸில் ஒரு ஸ்டம்ப் இருக்குது, அது நீங்கள் பிக்சர்லேயே பார்த்துருப்பீங்க, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ வந்து கண் முடிச்சிட்டேன். கண் முடித்ததுக்கப்புறம் கண்ணில் டீட்டெயிலிங் முடிச்சுட்டு நான் வந்து மூக்குக்கு வந்துருக்கேன். மூக்கில் வந்து அவ்வளோன்னு டீட்டெயிலிங் இருக்காது, ஆனால் அந்த மூக்குலேயும் எந்த இடத்துல டார்க் எந்த இடத்துல லைட் இருக்குதுன்னு பார்த்தா தான் எந்த இடத்துல இப்போ நடுவில் வந்து அது வந்து தூக்கிக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் 2 சைடில் வந்து அது வந்து குழி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடம்லாம் டார்க் லைட்டுன்னு காமிச்சா மட்டும்தான் அந்த மாதிரி இடம்லாம் உங்களுக்கு பிக்சரில் தெரியும். இப்போ 3Dயில் வந்து அது தூக்கிக்கிட்டு இருக்கு இறங்கிக்கிட்டு இருக்குன்னு தெரியும், ஆனால் பிக்சரில் வந்து 2D. அதனால் அதில் வந்து டார்க்கு லைட்டு அதுக்கேற்ற மாதிரி போட்டால் மட்டுமே அது தெரியும். அதனால் அதை வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். மூக்கு வந்து நிறைய பேருக்கு வராது, ஆனால் மேக்ஸிமம், ஏன்னா அது இதில் இதான் பிரச்சனை. டார்க்கு லைட்டு ஒழுங்காக கொடுக்கணும், அந்த டார்க்கு இந்த இடத்துக்குள்ளே இருக்குன்னா அந்த இடத்துக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அது வந்து அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஃபேஸுக்கும் நான் வந்து செகண்ட் லேயர் கொடுத்துட்டேன் டார்க்னஸ் எல்லாம். இப்போ வந்து நான் வந்து மீசையை போடுறேன். மீசையை வந்து நான் வந்து சும்மா லெட் பென்சிலை வச்சு அப்படியே மீசை எந்தெந்த டைரெக்ஷன்லலாம் பிக்சரில் இருக்கோ அந்தந்த டைரெக்ஷன்லலாம் இழுத்து விட்டேன். அதுக்கப்புறம் சும்மா லைட்டாக தான் மெர்ஜ் பண்ணி விட்டேன், ஏன்னா அதில் மீசை மாதிரி கோடாக தெரியணும். அது அப்படி தெரியறதுக்காக நான் அப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக மெர்ஜ் பண்ணி விட்டேன், சும்மா லைட்டாக தான் டச்சிங்காக. அதுக்கப்புறம் நான் வந்து வாய் போடுறேன். இதெல்லாம் சும்மா சைடு வியூங்கிறதுனால அதெல்லாம் அவ்வளோனே டீட்டெயிலிங் இல்லை, ஆனால் அதில் அதனால் சும்மா சைடு வியூவில் வச்சுருக்கேன். இதில் பார்க்கும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சிடும், கண்ணு மூக்கு வாயை போட்டாலே ஒரு ஃபேஸ்க்கான முக்கியமான பகுதி அதுதான். கண்ணு மூக்கு வாயை போட்டாலே உங்களுக்கு பிக்சர் வந்துடும். 85% மேலே கண்ணு மூக்கு வாய் அக்யூரேட்டாக போட்டாலே வந்துடும். நான் வந்து ஃபேஸோட அவுட்லைனு கழுத்து சட்டை அதெல்லாம் சொல்ல, 85% வந்து கண்ணு மூக்கு வாய் அவ்வளோதான். அதில் வந்து இப்போ வந்து நான் வந்து முடிக்கு கொடுக்குறேன். முடிக்கும் நான் வந்து எந்தெந்த டைரெக்ஷனில் பார்த்து தான் கொடுக்குறேன். அப்படி பார்த்து கொடுத்துட்டு நான் வந்து இதுக்கு வந்து ஜென்ரலோட சார்கோல் பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன். கேம்லினில் எப்படி ஹார்டு இப்போ ப்ளூ கலர், ரெட் கலர், எல்லோ கலருன்ட்டு பிளாக் கலர் பென்சில்லே மேலே வந்து அப்படி கலரில் மார்க் பண்ணியிருப்பாங்களோ அதே இது வந்து இதில் நம்பர் மாதிரி மார்க் பண்ணியிருப்பாங்க. 6B 4Bங்கிற மாதிரி மார்க் பண்ணியிருப்பாங்க டார்க்னஸை பொறுத்தாப்பில். அதே மாதிரி தான் கேம்லினில் என்ன நம்பருக்கு பதிலாக அங்கே கலரில் ஒரு சின்ன ரவுண்டு மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. ஹைலைட்டுக்கு வந்து நான் வந்து மோனோசர் எரேசரும் பென்சில் எரேசரும் தான் யூஸ் பண்ணுறேன். இது இப்படி லைனாக அழிக்கிறதுக்கு. இந்த வீடியோவில் தான், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா. அடுத்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் சொன்ன சேலஞ்சு இதுதான். இங்கே வந்து சைடில் ஒரு இயர்பாட் மாதிரி வச்சுருக்கோம்ல, அதாவது ஹெட்ஃபோன், அதை வந்து இந்த வீடியோவில் வச்சுருக்கேன். அந்த இதை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதை நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் நான் வந்து அதை வந்து எங்கே இருக்குங்கிறத வந்து நான் வந்து அடுத்த வீடியோவில் ஆன்சராக சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். இந்த 2 ஹெட்ஃபோன் இல்லாமல் வேறு ஹெட்ஃபோன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கூட நிறையா வந்து சேரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அமைக்கிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஷ்ரோ ஆர்ட்ஸ்.